உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிமையான இந்த காலை பொழுதில் உங்களை மீண்டும் பேசும் பேனா பகுதியூடாக இன்றும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2010 வியாழக்கிழமை. குறிக்கோள் அற்றவை மிருகங்கள் என்றும் குறிக்கோள் உள்ளவை மட்டுமே மனிதன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமது முன்னோர் வாக்காக அமைந்திருக்கிறது. உண்மையில் விலங்குகளுக்கு 5 அறிவு மட்டுமே காணப்படுகிறது, 6 அறிவு காணப்படவில்லை. அது பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவை கொண்ட மனிதன் தான் உண்மையில் குறிக்கோளுடன் வாழ வேண்டும் என்றும் அந்த குறிக்கோளற்று வாழும் அனைத்து மனிதர்களும் விலங்குகளுக்கு ஒப்பானவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் நாங்கள் எப்போதும் அடுத்து என்ன செய்ய போகின்றோம் என்ற கேள்விக்கு விடை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறிக்கோள் எங்களுக்கு இருக்கவே வேண்டும். குறிக்கோள் இல்லாது நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் அது துடுப்பில்லாத ஒரு ஓடத்தை போன்ற வாழ்க்கையாக அமைந்துவிடும். ஆகவே குறிக்கோள் என்ன என்பதை நாங்கள் முதலில் தீர்மானித்து அந்த குறிக்கோளில் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாங்கள் உண்மையிலே மனிதர்களாக பிறந்ததற்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அல்லது எங்களுடைய வாழ்க்கை மிருகங்கள் போன்ற பகுத்தறிவு அற்ற ஒரு வாழ்க்கையாக போய்விடும் என்ற நச்சிந்தனையோடு இந்த பேசும் பேனா பகுதியோடு இணைந்து கொள்வோம். முதலில் இன்றைய தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக சிலி சுரங்கத்தினுள் சிக்கியோர் வெற்றிகரமாக மீட்பு, 69 நாட்கள் 700 மீட்டர் ஆழம் என்ற செய்தியே தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது. சிலியில் தொடர்ந்து 69 நாட்கள் சுரங்கத்திலே சிக்கி கிடந்த தொழிலாளர்களை 22 மணி நேரத்தின் மீட்கப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் 33 தொழிலாளர்கள் இவ்வாறு பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் இந்த சுரங்கத்தின் ஆழம் 700 மீட்டர் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அது தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது. குத்துச்சண்டையில் இலங்கைக்கு தங்கப்பதக்கம், மஞ்சுவுக்கு ஜனாதிபதி வாழ்த்து என்ற செய்தியும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பொதுநலவாய நாடுகள் விளையாட்டுப் போட்டிகளிலே மஞ்சு வன்னியாராச்சி தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தார். அது சம்பந்தமான செய்தியாகவே அது அமைந்திருக்கிறது. விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவது பற்றி ஜனாதிபதி தலைமையில் ஆராய்வு என்ற செய்தியும் காணப்படுகிறது. எதிர்வரும் பண்டிகை காலங்களில் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பணிப்புரைகளை விடுத்திருக்கிறார். அலரி மாளிகையில் நடைபெற்ற தேசிய உணவு பாதுகாப்பு செயற்பாட்டுக் குழுவின் அமர்வில் தலைமை தாங்கி கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. இதே நேரத்தில் மற்றொரு முக்கிய செய்தியாக பொலிஸ்மா அதிபருக்கு நேரடி முறைப்பாடு செய்ய மின்னஞ்சல் என்ற செய்தியும் காணப்படுகிறது. பொலிஸ்மா அதிபருக்கு நேரடியாக முறைப்பாடு மற்றும் தகவல்களை வழங்கும் இணையதள சேவை ஒன்றை போலீஸ் திணைக்களம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. டெல் ஐஜிபி பொலிஸ்மா அதிபருக்கு சொல்லுங்கள் என்ற இணையதள சேவையை பொலிஸ்மா அதிபர் மஹிந்த பாலசூரிய நேற்று ஆரம்பித்து வைத்தார். அந்த மின்னஞ்சல் கூட பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. டெல் igp@police.lk என்ற மின்னஞ்சல் முகவரியூடாக உங்களுடைய முறைப்பாடுகளை ஐஜிபிக்கு போலீஸ் அதிபருக்கு நேரடியாக தெரிவிக்கலாம் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. மற்றொரு முக்கிய செய்தியாக சவுதி அரேபியாவுக்கு இலங்கையரை அனுப்புவதில் எந்தவித தடையும் இல்லை என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. சவுதி அரேபியாவுக்கு இலங்கையர்களை வேலைவாய்ப்புக்காக அனுப்புவதில் எவ்வித தடையும் இல்லை. இரு அரசாங்கங்களுக்கும் இடையில் அவ்வாறு எத்தகைய உத்தியோகபூர்வ முடிவுகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் முகாமையாளர் டிபி வீரசேகர தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. அவை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இனி இன்று தினம் வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அதிகார சபையை கொழும்பு மாநகர சபையாக மாற்றும் திட்டம் எதுவும் அரசிடம் கிடையாது, மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு என்ற செய்தியை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிங்களவர்களின் காணி உரிமைகளை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். 150 குடும்பங்கள் தெருவில் என்கிறது ஹெல உரிமைய என்ற செய்தியும் காணப்படுகிறது. குற்றச்சாட்டுக்களே இல்லாத நிலையில் 8000 அரசியல் கைதிகளுடன் பொன்சேகா என்ற செய்தியும் காணப்படுகிறது. உலகமே ஏற்றுக்கொண்டுள்ளது என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி என்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இனி இன்றைய தினம் வெளியாகிய சுடலை பத்திரிகையின் சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். பிரதான தலைப்புச் செய்தியாக மந்தகதியில் மீள்குடியமர்வு கூட்டமைப்பு குற்றம் சாட்டுகிறது, மக்கள் தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்கும் சூழ்நிலை அவசியம் என்கின்றார் சுமந்திரன் எம்பி என்ற செய்தி சுடலை பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. இதே நேரத்தில் சரத் பொன்சேகா மேன்முறையீட்டு மனு என்ற செய்தியும் காணப்படுகிறது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டமை சட்டவிரோதமானது என தெரிவித்து மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவர் தனது சட்டத்தரணி மூலம் நேற்று இந்த மனுவை தாக்கல் செய்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. பொறியியல் பீடம் நேற்றுடன் மூடப்பட்டது என்ற செய்தி காணப்படுகிறது. பேராதனை பல்கலைக்கழக பொறியியல் பீடம் நேற்று புதன்கிழமை முதல் காலவரையறையின்றி மூடப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் தொடர் போராட்டத்தை அடுத்து பொறியியல் பீடம் மூடப்பட்டது என்று பல்கலைக்கழக பேராசிரியர் சரத் அபேகோன் அறிவித்ததாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. ரணில் அபாய எச்சரிக்கை, கொழும்பு வீடுகளில் 3 1 அளிக்கப் போகிறார் மஹிந்த ராஜபக்ஷ.
வீதிகளில் குடும்பு கட்டிய சீனர்களைத்தான் காண முடியும் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த ஒரு கருத்தும் சுடரொலி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. இத்துடன் திறன பேசும் பேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் திறன பேசும் பேனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும். சிங்களம் மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.adutherna.lk பார்வையிடுங்கள். வணக்கம்.